எல்லா பயணத்திலையும் நான் 2 கத்துக்கிட்டேன். என்ன அப்படின்னா, என்னோட எல்லா அடையாளங்களும் பயணத்துல இல்லாம போயிடும். நான் வெறும் பயணி தான். நான் என்ன படிச்சிருக்கேன், யாரு, என்ன வயசு, எதுவும் முக்கியம் இல்லை. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போற பயணி, அவ்வளவுதான். எனக்கு வேற எந்த அடையாளம் இல்லை. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னொன்னு, பயணத்தின் போதுதான் ஊர்ல இல்ல, வீட்டை புரிஞ்சுக்கிட முடியுது. வீடு எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நான் பயணத்தை வந்து திரும்பி வரும்போது தான் உணர்ந்தேன். இப்பவும் கூட வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது சென்னையில விமானம் வேகமா இறங்கிறாதான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, வீடு அவ்வளவு முக்கியமானது மனிதனுக்கு. வீட்டுக்குள்ளாடியே இருக்கிறதுனால அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் வீட்டுக்கு வெளியில போங்க. அப்ப இந்த வீடு காட்டுகிற அக்கறை, அது தரக்கூடிய உணவு, அது தரக்கூடிய கவனிப்பு, இன்னும் சொல்ல போனா பாதுகாப்பு உணர்வு இருக்குல்ல, அது வேற எதுவுமே தெரியாது. உலகத்துக்கு நீங்க முக்கியமே இல்ல. உண்மையில முக்கியமா இருக்கதா அது காட்டுது. அலுவலகத்துல வேலை பார்க்கறதுனால காட்டுது, துறை சார்ந்து இருக்கிறதுனால காட்டுது. வீட்டுக்கு தான் நீங்க முக்கியமானவர். இப்போ வீடுங்கிறது வெறும் வீடு இல்லை, ஒரு உறவுகளினுடைய ஒரு இடம். அப்போ இதை உலகம் தராதுங்கிறத போனாதான் தெரிஞ்சுக்கிறது, போனாதான் புரியுது. அப்போ வீட்டையும் புரிஞ்சுக்கிடும், உலகத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு பயணம் ரொம்ப உதவி பண்ணியிருக்கு.